ஆதி என்னும் பராமரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டில் குரு பயிற்சியாகிறார், ராகு கேது பயிற்சி வருகிறது. இந்த குரு பயிற்சி என்பது இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்தில் வலுவான லாபஸ்தானத்துக்கு வருகிறது. இந்த குரு திசை குரு புத்தி நடக்கும் கன்னியராசிக்காரர்களுக்கு இந்த காலம் என்பது ஆகச்சிறந்த பொற்காலம். ஆனால் சனி 7ல் இருக்கிறானே என்று பார்க்கும் பொழுது அவனும் குருவனுடைய பார்வை பெறுகிறான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குழந்தைகள் நமக்கு சற்று எதிர்வாதமான குணங்களோடு செயல்பட வாய்ப்பிருக்கிறது. மனைவியினுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. தாயினுடைய உடல்நலத்திலேயும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தாயை விட மனைவிக்கு உடல்நல பாதிப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. மனைவியை விட தாய்க்கு உடல்நலத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த கன்னியராசி என்ற புதனுடைய வீடு என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய முதல் தர நண்பனான சூரியனுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அடுத்து சந்திரனுடைய 4 பாதங்களும், அடுத்து 3, 8 நட்சத்திரமான செவ்வாயினுடைய 2 பாதங்களும் அடங்கிய இந்த கன்னிராசிக்காரர்கள் இயல்பிலேயே நல்ல கணித அறிவும் நல்ல கணிப்பு திறமையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதற்கு அடுத்து ராகு 6, 12 இருக்கிறார்கள். இந்த அமைப்பு ஓரளவு சாலச் சிறந்தது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் மனோநிலையும் நம் உடன் இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்தும் வண்ணமாக இருப்பார்கள். மற்றபடி ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் பயிற்சியாகி வருமாயின் அந்த வீட்டில் அந்த கிரகத்திற்கு நட்பு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அது யோகத்தை தருகிறது. லக்கணத்துக்கும் அந்த பெயர்ச்சியில் வரக்கூடிய கிரகத்திற்கும் பகை கிரகமாக இருக்கும் பட்சத்தில் பாதகத்தை தருகிறது. அதே சமயத்தில் இவர்களுடைய தசாபுத்தி வராத பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. தசாபுத்தி வந்தால் அதனுடைய பலன்கள் ஏற்றமானாலும் இறக்கமானாலும் சற்று பாதிப்பையே தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தானால் செல்வம் செல்வாக்கு தந்தை வழியில் தானாக வந்து சேரும். செவ்வாய் இருந்தால் சங்கடத்தோடு கூடிய செல்வம் செல்வாக்கு வரும். இளைய சகோதரன் மற்றும் பங்காளி வகையராவில் கசப்புக்கள் இருக்கும். ராகு கேது இருப்பின் உடல்நலம் பாதிப்பதற்கோ அல்லது உறவுகளுடைய விஷயத்தில் சின்ன சின்ன பொருள் இழப்பு பாதிப்பு மற்றும் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சனி இருப்பாரானால் உங்களுக்கு இந்த குருதிசை சனி புத்தியோ சனி திசையில் குரு புத்தியோ இப்போது நடக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தந்துவிடும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. சூரியன் இருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்களுக்காக உங்களுடைய மெனக்கெடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும். இது கடகத்தில் இருக்கும் கிரகத்தை பொறுத்து அந்த கிரகம் கடகத்திற்கு வரக்கூடிய குருவிற்கு நட்பா பகையா என்ற விதத்தை பொறுத்து பலன்கள் இருக்கும். எப்படி இருந்தாலும் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்தை பார்த்து அது அதனுடைய ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அதே நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதியில் ஒரு நட்சத்திரம், பூசம் அனுச உத்திரட்டாதியில் ஒரு நட்சத்திரம், ஆயில்யம் கேட்டை ரேவதியில் ஒரு நட்சத்திரம் ஆக ஒரு புதனுடைய நட்சத்திரம்
ஒரு குருவனுடைய நட்சத்திரம், ஒரு சனியினுடைய நட்சத்திரம் தான் பார்க்கும் இடத்தில் தனது நட்சத்திரம் இருக்கும் பட்சத்தில் ஒரு அபரிமிதமான யோகத்தை அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதும் குரு திசை சனி புத்தியோ சனி திசை குரு புத்தியோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் லக்கணத்துக்கு 5க்குரிய சனி 6க்குரிய சனி ஆக எதிரியும் குழந்தைகளும் 7ஆம் இடத்தில் ஒன்றாக வருகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி பெருமளவு சந்தோஷப்படக்கூடிய வளர்ச்சி இருக்கும். ஆனால் எதிரியினுடைய வளர்ச்சியும் சற்று கூடவே இருக்கும் என்பதில் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். ஆக இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராகு கேது நின்ற நிலையும் என்ற 3 விஷயங்களுமே உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் என்னவோ கன்னிய லக்கணத்தில் பிறந்த ட்ரம்ப் உலகை தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் அவர் வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் அவருக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஏனென்று கேட்டால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுத்து எலெக்ஷன் வந்த பிறகு இவர் மாறிவிடுவார். இந்த போரில் தோல்வியடைந்தாலும் தனிப்பட்ட மனிதன் என்று பார்க்கும் பொழுது ட்ரம்புக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. வெற்றி பெற்றால் நான் சாதித்தேன் என்று மார்தட்டி கொண்டு வெளியே போகிறார். அந்த மாதிரி கன்னிய லக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் வெற்றி பெற்றாலும் தோல்வியை அடைந்தாலும் அவர்கள் பெரிய பாதிப்பையும் நெருக்கடியையும் தருவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆனாலும் இவர்கள் பொருளாதாரத்தின் மீது ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறது. குழந்தைகளை எந்த அளவுக்கு இவர்கள் நேசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு பரஸ்பரம் குழந்தைகள் நேசிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அந்த வகையில் பார்க்கும்போது பொருளாதாரத்திலேயும் பாசத்திலேயும் சற்று அளவோடு இருக்க பழகுங்கள். அது கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக இந்த வரும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு இனிய ஆண்டாக அமைய அடியேனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.